சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் 17. உம் சித்தம் தேவா. ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:4-5. இப்புதிய உடன்பாட்டு காலத்தில் கடவுள் தமது தூய ஆவியானவர் மூலம் அவரது திருச்சட்டங்களை நமது சிந்தையில் பதித்து அவற்றை நமது இதயங்களில் எழுதிவிடுகிறார். எபிரேயர் 8:10. அதாவது, நமது ஆன்மீக பிறப்பின் போது அவரது மனதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய திறனை நமக்கு தந்து விடுகிறார். ஆனால் மண்ணுலகை விட வானுலகு எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கடவுளது எண்ணங்கள் நமதை விட உன்னதமானவை என்பது மாறாத சத்தியம். ஏசாயா 55:8-9 வசனங்கள். கடவுளின் மனதை அறியும்படி அவருக்கு காத்திருப்பது ஒரு வேலைக்காரன் தனது தலைவனின் வார்த்தைகளுக்காய் காத்திருப்பதற்கு சமமானது. சங்கீதம் 123:2 இது அழகாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எங்கள் கண்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரையே நோக்கியிருக்கும். நாம் கடவுளை நோக்கி நிற்பது சிதறாதிருக்க வேண்டுமானால் வேறு எதுவும் நமது கவனத்தை ஈர்க்கக்கூடாது. உயரே இருந்து வரும் குரலை கேட்க வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள சத்தங்களுக்கு நமது காதுகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். இறைவாக்கினரும் இறையாசிரியருமான 5 அடங்கிய குழு ஒன்று உபவாச ஜெபத்துடன் கடவுளுக்கு காத்திருக்கையில்தான் முதல் மிஷனரி பயணத்திற்கு நடத்துதல் கிடைத்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1-4 வரை. இக்கட்டான சூழல்களில் கடவுளுக்கு காத்திருந்தால் திரு சித்தத்தை நாம் தவறவிட மாட்டோம். இயேசு தமது உறவினனும் உடன் ஊழியனுமான திருமுழுக்கினன் யோவானின் தலை வெட்டப்பட்ட செய்தியை கேள்வியுற்றதும் படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு செல்கிறார். மத்தேயு 14:13. அவரது நண்பன் லாசரு நோயிற்றிருக்கிறார் என்று அவர் கேள்விப்பட்ட போது இக்காரியத்தில் தமது தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அவர் காத்திருந்தார். யோவான் 11. நாம் எதை தெரிந்து கொள்ளவென்று குழம்பியிருக்கும் போது கடவுளுக்கு காத்திருப்பது இன்றியமையாதது. நல்லது அல்லது கெட்டதில் ஒன்றை தெரிந்து கொள்வது எளிது. ஆனால் நல்லது அல்லது சிறந்ததில் ஒன்றை தெரிந்து கொள்வதோ கடினம். எது நமக்கு ஏற்றதென்று கடவுளுக்குத்தான் தெரியும். அவர் ஒருவரே முதலிலிருந்து முடிவை அறிந்தவர். ஏசாயா 46:10. ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காய் எலியேசர் மெசொப்பொத்தோமியாவிற்கு பயணமானான். அழகிய தோற்றமும் உதவும் கரங்களும் கொண்ட ரெபேக்காளை கண்டதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான். ஆனாலும் ஆண்டவர் தனது பயணத்திற்கு வெற்றி அளித்தாரா இல்லையா என்று அறியும்படி மௌனமாயிருந்தான். ஆதியாகமம் 24:21. அதே வேளையில் தியானத்தில் நேரம் செலவழித்து கடவுளுக்கு காத்திருக்கும்படி மணமகனும் வயல்வெளிகளுக்கு சென்றிருந்தான். வசனம் 63. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்னே படிப்பினை. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமுமில்லாமல் தங்கச் செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர்.